போறாரு. பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டாரு. செய்யவா போறாரு, கொடுக்கறதால கொடுக்குற நோட்டீஸ்ல இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம். இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீட வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறையெல்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்க. அப்போ 4 ஆண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்ல. இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா, எப்படி செய்ய முடியும்? 1 வருஷத்துல, இன்னும் 8 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இதே மாதிரி தான் நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப கிராமமா போனார். இவர் மட்டும் இல்ல, இவருடைய மகனையும் கூட்டிட்டு போனார், உதயநிதியும். இவர்களோட இங்க இருக்கிற அமைச்சர் இருக்காரு வேளாண், அவரும் ஊரா போனாரு. அங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் அப்ப இருந்தாங்க. அவரெல்லாம் ஊரா போய் கிராமத்துல நகரத்துல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு திண்ணியில் அமர்ந்து அங்க சொல்றாங்க, உங்களுடைய குறைகள் இருந்தால் நீங்க ஒரு தாளை எடுத்து அதுல எழுதி, நான் கொண்டு இருக்கிற பெட்டி வச்சிருக்கிறேன், அந்த பெட்டியில போடுங்க. நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டிக்கு பூட்டை போட்டு சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறேன். இது என்ன தங்க நகையா போடுறாங்க, வைர நகை போடுறாங்களா? அந்த பெட்டி பூட்டி போட்டு சீல் அடிச்சுட்டு போறாராம். அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டி திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறைய தீர்ப்பாராம். அப்புறம் எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நீங்க தானே ஏற்கனவே உங்கள்கிட்ட மனு வாங்கிட்டாங்க, குறைய தீர்க்கணும் தானே மனு வாங்கினீங்க. அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த மனு, இந்த விளம்பரத்தால் எதுக்கு? ஏற்கனவே மக்களை ஏமாற்றிட்டு போதாதா? அது மட்டும் இல்ல, இவர்கள் எப்பவுமே விஞ்ஞான மூலப்படுத்துவீங்க. தேர்தல் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற தலைவர் இருந்து தொண்டை வரைக்கும் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. வீடு வீடா வருவாங்க, உஷாரா இருங்க. இன்னொன்னு, எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்த்துவாங்க, கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துவாங்க. அது இந்தியாவில் முழுவதுமே யார் விருப்பமோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியில் போய் இணைஞ்சுக்குவாங்க. அதுதான் இதுவரைக்கும் நடைமுறை. திமுகவிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனா திரு ஸ்டாலின் என்னைக்கு திமுக தலைவர் வந்தாரோ அன்னைக்கே திமுக உறுப்பினர்லாம் வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க. புதிய உறுப்பினரும் சேர்க்க முடியல. பார்த்தாரு, இப்போ ஊடா போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்கன்னு கெஞ்சாத குறைய கெஞ்சி கட்சியில சேர்த்துற அவல நிலை உள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அளவுக்கு திமுக போயிட்டுது, படுபாதாளத்துக்கு திமுக போயிட்டுது. ஏன்னா 4 ஆண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டாந்துருந்தா மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க, கட்சிக்காரன் அவரை ஆதரிப்பான். ஒண்ணுமே செய்யல. அது மட்டும் இல்ல, திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர், அவர் நிதி அமைச்சராக இருந்தார். 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். அதில் என்னன்னா, திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன். 2 பேரும் சேர்ந்து திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டார். அப்படின்னா 2 வருஷத்துலேயே 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த ஆட்சி தேவையா? நாம சொல்லலைங்க, எதிர்கட்சி சொல்லல, மக்கள் சொல்லல. திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அன்றைய நிதி அமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவிச்சாரா இல்லையா? இது வரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல. ஆட்சிக்கு கொள்ளையடிக்கிறது ஒண்ணுதான் திமுகவுடைய நோக்கம். அத்தனை துறையிலையும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. அவருடைய தாரக மந்திரமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன்.